மதிவாணன், மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் தற்போது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. கீழடி அகழ்வாராய்வை அங்கீகரிக்க மறுக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் வெரனூர் ரிங் ரோடு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிற திருச்சி சிவா எம்பி உள்ளிட்டோர் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல திமுக மாணவரணி சார்பில் கிட்டத்தட்ட ஏராளமான இளைஞர்கள் இந்த பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே சமயம் கீழடி அகழ்வாய்வு என்பது எங்களது தமிழ் தாய்க்கு இணையான ஒரு மண். அந்த அகழ்வாராய்ச்சி பணியை என்பது இதுவரை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. பல்வேறு கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று இருப்பினும் கூட அவற்றுக்கான அனைத்து சான்று கூறுகளும் இருக்கிற பட்சத்தில் கூட ஏன் மத்திய அரசு இந்த அங்கீகாரத்தை தர மறுக்கிறது? இது முழுவதும் தமிழக மக்களுக்கு எதிரான போக்கை மத்திய அரசு கடைபிடிக்கிறது என்றே நாங்கள் உணர்கிறோம். தமிழர்கள் என்று சொன்னாலே மத்திய அரசுக்கு ஏன் பிடிக்க மறுக்கிறது போன்ற உள்ளிட்ட கோஷங்களை வலியுறுத்தி தற்சமயம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா கலந்து கொண்டிருக்கிறார். சிறந்த பேச்சாளராக இருக்கக்கூடிய அவர் என்ன விதமான கருத்துக்களை இங்கே தெரிவிக்க இருக்கிறார், மத்திய அரசுக்கு எதிரான என்னென்ன விதமான கண்டன கோஷங்களை எழுப்ப இருக்கிறார்கள் என்ற பல்வேறு விவரங்கள் நம்முடன் காத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் அளவுக்கதிகமான அந்த மாணவரணியைச் சேர்ந்த இளைஞர்கள் கூடியிருக்கிற காரணத்தினால் போக்குவரத்து நெரிசல் என்பதும் அளவுக்கதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 4 வழிச்சாலை பாதைக்கு அருகாமையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து போலீசார் மற்றும் தமிழக போலீசார் இந்த மாதிரியான ஒரு பொது இடங்களில் அனுமதி அளித்தது ஏன் பொதுமக்கள் முதம் சுழித்து வருகின்றனர். கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்று சொன்னால் கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை இணைக்கக்கூடிய பேருந்துகள் அளவுக்கு அதிகமாக இயங்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதால் போக்குவரத்து மாற்றம் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் இங்கே திருச்சி சிவா வந்து உரையாற்றியிருக்கிறார். தற்சமயத்துக்கு கச்சேரி போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த நிகழ்வுகளில் கூட மத்திய அரசுக்கு எதிரான பாடல் வரிகள் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கீழடியை நிச்சயமாக அங்கீகரிக்க வரையில் நாங்கள் எந்த விதத்திலும் ஓய மாட்டோம். இது போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இங்கே ஏராளமான 4 சக்கர வாகனங்களும் தொடர்ந்து அந்த பகுதியில் நிற்கிற காரணத்தினால் போக்குவரத்து நெரிசல் என்பது அளவுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ராஜலட்சுமி, கீழடி அகழ்வாய்வை அங்கீகரிக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. கீழடி தமிழர் தாய்மொழி என்ற பதாகைகளை ஏந்தி மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவாணன்.